வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, நம்மளுக்கு கல்யாணம் நடந்து கூட உங்களுக்கு மறந்து போச்சான்ட்டு. இவர் சொல்கிறாரு, நமக்கு பொண்ணு பார்த்து அதுக்கப்புறமா எல்லாரோட சம்மதத்தோட எல்லா சடங்குகளும் நடந்து நமக்கு கல்யாணம் ஆயிருந்தால் எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். திடீர்னு நடந்தாலும் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் நமக்கு அதுக்கப்புறமா கோயிலில் போயிட்டு நம்ம எல்லாரோட ஆசீர்வாதத்தோட கோயிலில் போயிட்டு 2வது தடவை கல்யாணம் பண்ணுமே, அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னோன்னே மீனா சமாதானமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா நாம் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோன்ட்டு மீனா கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லைன்ட்டு இவர் சொல்கிறாரு. நம்ம 2 பேருமே ஒரு பிரச்சனையில் தான் பார்த்தோன்னுட்டு இவங்க பழைய விஷயத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்குலாம் நீ ஞாபகம் வச்சுருக்கியா, உங்களுக்கு தான் மறந்து போச்சான்ட்டு இவங்க 2 பேருமே போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா மீனாவோட அம்மா வராங்க, வாமான்ட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன விஷயம், எதுக்காக வந்தீங்க விஜயா வந்து கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி தான் பேசுவியான்ட்டு உட்காருங்க சம்மந்தின்ட்டு உட்கார வைக்கிறாங்க. மீனா தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்கன்னு காப்பு எடுத்துகிட்டு வான்ட்டு அதிகாரம் பண்ணுறாங்க விஜயா அவங்க எதிர்க்கவே. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, என்ன விஷயம்ன்ட்டு கேட்ட உடனே அவங்க 2 பேருக்கு நாளைக்கு கல்யாண நாள் இல்லையா, அதனால தான் சீர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்ட்டு. அப்போ என்ன தங்கமும் வயரமும் அள்ளிட்டு வந்திருக்கீங்களா, என்ன 2 பழமும் பூவும் தானே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, எதுக்குன்னு அந்த பில்டப்பான்ட்டு கேட்குறாங்க. அதை பார்த்ததும் அவளை விடுங்க, நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு ஒன்று மீனாவை தட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அதில் பூவும் பழம்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் முறுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்ட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. ஆமாம்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னொன்னே அவங்க எடுத்து சாப்பிட போகிற நேரத்தில் விஜயா சொல்கிறாங்க, அதை எண்ணெயில் பண்ணாங்களோ அதை சாப்பிடாதமான்றாங்க. சுத்தமான எண்ணெயில் தான் பண்ணியிருக்கோன்ட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் விஜயா அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வராரு. முத்துக்கிட்ட, வாங்க மாப்பிள்ளை எப்போ வந்தீங்க தட்டு கேட்குறாங்க. இப்போ தான் வந்த மாப்பிள்ளை, நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் இல்லை, அதனால தான் சீர் எடுத்துகிட்டு வந்துட்டு எதுக்காத்த இதெல்லாம் நமக்குள்ளே எதுக்காக அப்படின்ட்டு நானும் உங்களை அம்மாவத்தை நினைக்கிறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. நான் உங்களை என்னோட மகனாத்தை நினச்சிருக்கேன், அதனால தான் செய்ய வந்திருக்கேன், இதுன்னு ஒரு மரம் இருக்குது இல்லையா, அதனால தான் வந்த மாப்பிள்ளன்ட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அவரும் வாங்கிக்கிறார் சந்தோஷமாக. இது அம்மா பையன்ட்டு பேசணுன்னு விஜயா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. ரோகிணி கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களாமே கேள்விப்பட்டனிட்டு. ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஒரு கோயில் இருக்குது ஃபேமஸான கோயில், அந்த கோயிலில் போய்ட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்கள் அப்பா வெளியில் வந்துடுவாங்கன்ட்டு. அதை கேட்டதை விஜயா திட்டுறாங்க. நீங்கள் வந்தீங்களா, என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கன்னுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தது பிரச்சனை பெருசாகுதுன்னுட்டு மீனா, கிளம்பமா வீட்டில் வேலை இருக்கும், பூ கட்டணும் இல்லையா, பூ விற்கணுன்ட்டு நீ கிளம்புன்ட்டு அவங்க அவசரமாக அனுப்புகிறாங்க. முத்தும் வழியில் பார்க்குறாரு, என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்ட்டு அவங்களுக்கு வேலை இருக்குதுன்ட்டு அனுப்பிவிட்டுறாங்க. மீனா சமையல் கட்டுக்கிட்டு வராங்க. ரோகிணியும் விஜயா வந்துட்டு திட்டுறாங்க, இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் வீட்டுக்கெலாம் சொல்லுவியா, நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்க, அப்படி நீ சொல்லி வச்சுருக்கியா, உங்கள் அம்மா அந்த வேலையை மட்டும் பார்க்காம இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கதை அளக்குறாங்களே, இதே மாதிரி திரும்ப நடந்தால் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு இவங்க 2 பேரும் மீனாவுக்கு திட்டிட்டு கிளம்புறாங்க. மீனா முத்துக்கிட்ட வராங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளோ பொருத்தமாக எடுத்திருக்காங்க பாருங்கன்னுட்டு, இதை போட்டுக்கிட்டு தான் நாளைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, நான் எதுக்காக அங்கே போனோம், அவங்களும் இங்கே வரலான்ட்டு. இல்லைங்க, நம்ம கல்யாண நாள், அதுக்காக தானே இதை எடுத்து கொடுத்து நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காங்க, அதனால தானே வந்தாங்க, நம்ம அங்கே போகணுன்ட்டு. அங்கே உங்கள் வீட்டில் இருக்கிறவன் பிடிக்காதவன் ஹஸ்பண்ட் போயிட்டு எல்லாத்துக்கு பேஜாருன்னு சொல்லும்போது, அவன் உங்களோட மச்சான், நீங்கள் அவனுக்கு அப்பா மாதிரி, அப்பா இல்லாதவன் அவன் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுவான், நாங்களும் அவனுக்கு எவ்வளோ சொல்லிட்டோம், அந்த சிட்டி கூட சேராதுன்னு அவன் தான் கேட்க மாட்டான், போக போக சரியாயிடும், படிப்பு முடிச்சிட்டான், நல்ல வேலைக்கு போவான், அவன் இப்போ பேச்சு கேட்கலனாலும் அதுக்கப்புறம் அவன் நல்லவனா நடந்துக்குவான், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் மறந்துடுங்க, நீங்கள் பெரியவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நம்ம நாளைக்கு போகிறோன்ட்டு அவங்க வெளியில் வராங்க. அங்கே விஜயா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் நீங்கள் பேச திட்டு இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை கலகம் மூட்டி விடுவேன்னு நினைக்கிறீங்களா, இந்த குடும்பம் சந்தோஷமாக நல்லா இருக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன், அதனால் இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. பொழுது விடிஞ்சு முத்து மீனாவை வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டான்ட்டு முத்து ஓடி போயிட்டு பாட்டியை தூக்கி சுற்றுறாரு. விட்றா எப்போ பார்த்தாலும் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு, என்னத்தை சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டேன்றாங்க. ஆமாம், நான் வந்து அவனுக்கு பிடிக்குமா, அவனை கேட்டுட்டு தான் வரணுமான்ட்டு விஜயாவுக்கு கேட்குறாங்க பாட்டி. என்ன பாட்டி திடீர்னு வந்திருக்கீங்கன்னுட்டு மீனா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எல்லாம் காரணத்தோடு தான் வந்திருக்கேன்ட்டு. என்ன காரணம் பாட்டி, உங்களுக்கு நாளைக்கு என்ன நாளும் தெரியுமான்ட்டு முத்து கேட்குறாரு. தெரியுண்டா, உங்களுக்கு கல்யாண நாளும் தெரியும், அதனால தான் தெரிஞ்சு வந்திருக்கேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ப்ரோமோவில் முத்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ட்ரெஸ் அவங்க மச்சான் எடுத்து கொடுத்ததுன்னு தெரிஞ்சோன்னு அவர் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு கிளம்பிடுறாரு. கூட இருக்கிறவங்களாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.